தமிழ்நாட்டில் பல்வேறு துறை சார்ந்த செயலாளர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செயல் அபினேஷ், முக்கிய இடமாற்றங்கள் என்னென்ன? தமிழ்நாட்டில் தமிழக அரசு நிர்வாக வசதிக்காக 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. கடந்த 10 நாட்களாகவே இந்த பணியிட மாற்றத்தை எதிர்பார்த்த நிலையில இந்த பணியிட மாற்றத்தை தமிழ்நாடு அரசு தற்போது செய்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதமும் ஜூன் மாதமும் நிர்வாக வசதிக்காக பல்வேறு IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவாங்க. அதே போல இந்த பணியிட மாற்றத்தை பொறுத்தவரை 9 மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மிக குறிப்பாக பெரம்பலூர், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, செங்கல்பட்டு, மதுரை, விருதுநகர், ஈரோடு, நாமக்கல், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறைக்கு ஷில்பா பிரபாகர் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார் செயலாளராக. அதே போல நில சீர்திருத்தத்துடைய ஆணையராகவும் கூடுதல் தலைமைச் செயலராகவும் ஹரிகரன் IAS நியமிக்கப்படுகிறார். அதே போல மிக முக்கியமாக வள்ளலார் IAS சமூக சீர்திருத்தத்துறையினுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல 9 மாவட்ட ஆட்சித்தலைவர்களை பொறுத்தவரை மிக முக்கியமாக இந்த பணியிட மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக அருண்ராஜ் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பூர் மாவட்ட ஆட்சியராக நாரணவரே மணிஷ் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியராக சரவணன் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக திருமதி ஸ்னேகா IASம் அதே போல மதுரை மாவட்ட ஆட்சியராக பிரவீன்குமார் IASம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக சுகபுத்ரா IASம், ஈரோடு மாவட்ட ஆட்சியராக கந்தசாமி IAS, அதே போல நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்கா மூர்த்தி IASம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக பொற்குடி IASம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த உயர்கல்வித்துறை செயலாளரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பே சங்கர் IAS அவர்கள் உயர்கல்வித்துறையுடைய அரசு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே தமிழ்நாடு பாடலூர் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய மேலாண் இயக்குநராக இருந்து வந்தார். அவர் தற்போது உயர்கல்வித்துறையினுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல உயர்கல்வித்துறை செயலராக இருந்த சமயமூர்த்தி IAS தற்போது மனிதவள மேலாண் துறைக்கு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மனிதவள மேலாண் துறை செயலராக இருந்து வந்த பிரகாஷ் IAS சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தும் CMDUடைய உறுப்பினர் செயலர் மற்றும் முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய உறுப்பினர் செயலராக இருந்த பிரபாகர் IAS தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்க திட்டத்தினுடைய அந்த திட்டத்திற்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் வெங்கடேஷ் IAS மத்திய பணியிலிருந்து மீண்டும் மாநில அரசு பணிக்கு திரும்புகிறார். அவர் நிதித்துறையினுடைய சிறப்பு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஸ்பெஷல் செக்ரட்டரியா அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல போக்குவரத்து துறை செயலராக லில்லி IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறையுடைய சிறப்பு செயலராக, அதாவது ஸ்பெஷல் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் செக்ரட்டரியா கணேஷ் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் மொத்தமாக 55 IAS அதிகாரிகள் இந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு மாநகராட்சியினுடைய ஆணையர்களும் இந்த பணியிட மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அதே போல விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜெயசீலன் சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய இணை ஆணையராக, அதாவது சுகாதாரத்துறையுடைய ஜாயின்ட் ஜேசின்னு சொல்லக்கூடிய ஜேசியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த நிர்வாக வசதிக்காக பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் அதே போல பல்வேறு மாநகராட்சியுடைய ஆணையர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சியுடைய ஆணையராக டாக்டர் மோனிகா ராணா IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடைய ஆணையராக மதுபாலன் IASம், தூத்துக்குடி மாநகராட்சியுடைய ஆணையராக பனோத் முகுத்ரா லால் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஆவடி மாநகராட்சியுடைய ஆணையராக திருமதி ரா சரண்யா அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பூர் மாநகராட்சியுடைய ஆணையராக MP அமித் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே நிர்வாக வசதிக்காக மொத்தமாக 55 IAS அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. தேவப்பிரியா. அபினேஷ், இப்ப தேர்தலுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய IAS அதிகாரிகள் பட்டியல் மாற்றம் அப்படின்றது இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நிர்வாக ரீதியாகவா, இல்ல அண்மை காலங்களில் முக்கிய சர்ச்சைகளில் சிக்கின உள்துறை காவல்துறை அதிகாரி ADSP ஒரு சஸ்பெண்ட் நடவடிக்கை, அதற்கு முன்பு வெவ்வேறு விவகாரங்களில் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க? இதுல பல்வேறு ஆஸ்பெக்ட் இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு தமிழ்நாடோட சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய 9 மாதங்களே இருக்கு. குறிப்பாக ஒரு
நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது ஒரு ஆண்டுல ஜனவரி மாதமும் அதே போல ஜூன் மாதமும் 6 மாதத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு அரசு இந்த பணியிட மாற்றத்தை மேற்கொள்ளும். அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக, அதாவது டிஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசரா இருப்பாங்க. அதே 3 ஆண்டுகளுக்கு மேல அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது அப்படிங்கிறது வழக்கம். அதே போல இதுல 9 மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் சேர்க்கிறாங்க. அவர்கள் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இந்த 9 மாவட்ட ஆட்சியர்களும் நிறைவு செய்யக்கூடிய நிலையில அவருடைய பணியிட மாற்றம் என்பது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்டது. அதே போல இந்த ஒரு 3 அதிகாரிகள் மத்திய அரசு பணியிலிருந்து மீண்டும் மாநில அரசுக்கு திரும்புறாங்க. அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது துறை ரீதியான செயலாளர்கள் மாற்றப்படுவாங்க. அப்படி உயர்கல்வித்துறை உள்ளிட்ட போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறையினுடைய செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க நன்றி அபினேஷ்.